இலங்கையில வரலாற்றுல செம்மணி மட்டும் ஒரு மனித புதைகுழி இல்ல. மனித புதைகுழி என்றா கொத்து கொத்தாக மனிதர்களை புதைத்து வைத்திருக்க ஒரு பொது இடத்துல புதைத்து வைத்திருப்பார்கள். கிட்டத்தட்ட 20 புதைகுழிகள் இலங்கையிலே இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர்களுக்கு என்ன ஆனது? தனக்கு வேண்டியவர்களுடைய எச்சங்கள் கிடைத்ததா? அதனான ஈமக்கிரியைகள் செய்வதற்கான ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமான வாய்ப்பையாவது கொடுத்துடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வந்து உங்கள் கையில் தந்தோம். எங்களுடைய பிள்ளைகள் போய் வார இடத்தில் எல்லாம் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று உண்மை தெரியவில்லை. ஒரு அவுட் சைடராக எனக்கு இருக்கும் சந்தேகம், இது ஒருவேளை போராளி குழுக்கள் மட்டும் இருக்கிறார்களா அல்லது பொதுமக்களும் இருக்கிறார்கள்? ஏன் கேட்கிறேன்னா, அந்த ஒரு நீல நிற பையை நாங்கள் பார்க்கிறோம், சிறு சிறு பொம்மைகள் பார்க்கிறோம். அப்போ இது வெறும் இயக்கத்தவர்கள் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு குறுகலான டனல் விஷன்ல மாட்டிக்கிறோமோ? நீங்கள் ஒரு சாதாரண ஒரு குழந்தையை கூட அல்லாட்டி ஒரு குழந்தைகளை கூட கொன்று புதைக்கிறீர்கள் என்றால் அங்கே ஒரு இனப்படுகொலைக்குரிய ஒரு எண்ணம் இருக்கத்தானே வேண்டும். அது விடுதலை புலிகளாக இருந்தால் கூடி கொத்து கொத்தாக சரணடைந்தவர்களை கூடி என கொன்று புதைத்தால் அது ஒரு போர்க்குற்றம். வெறும் விக்டிம்ஸ் பற்றின நியூஸ் மாத்திரம் தான் வருது. ஆனால் இதை பண்ணது ஒரு ஆளாக தானே இருக்கணும். அப்போது அந்த கார்போரல் சொன்னதன் போல இன்னும் வேறு சில ஆர்மி ஆட்களோ அல்லது இது செஞ்சவங்களோ எந்த வகையெல்லாம் தண்டிக்கப்பட்டார்களா அல்லது அது ஒரு மறக்கப்பட்ட நிகழ்வாக அதுவும் போயிருச்சா? மீண்டும் மீண்டும் அரசுக்கு வந்த எந்த அரசாங்கங்களுமே இவ்வாறானவர்களை தொடுவதற்கோ அவர்களை பொறுப்பு கூற வைப்பதற்கு எந்த விதத்திலையும் தயாரில்லை. அனுரகுமார திசாநாயக்க தற்பொழுது ஜனாதிபதி அவர் யாழ்ப்பாணத்தில் வரும்போது காணாமலாக்கப்பட்ட உறவுகளை சந்திக்க போது சொன்னார் என்றால், நான் உங்களுக்கு உண்மையை கண்டுபிடித்து சொல்லுகிறேன், பரவாயில்லை, ஆனால் ஒருவரையும் நான் சிறையில் அனுப்ப மாட்டேன். அந்த ப்ராசஸில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்னன்னா, இந்த பொறுப்பு கூறல் என்றது வெரி செலக்டிவ். சுனில் ரட்நாயக்க என்ற ஒரு அவர் கிட்டத்தட்ட 8 பேரை கொலை செய்திருந்தார். அதில் 3 சிறுவர்கள் உட்பட. அவரை 3 நீதிமன்றங்கள் தண்டித்தது. கோட்டாபய ராஜபக்ஷ இதற்கு முதல் இருந்த ஜனாதிபதி வந்த போது அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார். அவர் செய்த குற்றம் 8 பேரை கொன்று புதைத்திருந்தார், 3 குழந்தைகள் உட்பட. இதுதான் இலங்கையில் உள்ள பொறுப்பு கூறல் நிலைமை, மனித உரிமை நிலைமை இவ்வாறு தான் இருக்கிறது. ஒரு சர்வதேச இன்டர்வென்ஷன் மாத்திரம் எப்படி இதை துரிதப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இலங்கை அரசனுடைய ஈடுபாட்டை தாண்டி ஒரு சர்வதேச குழுவால் என்ன செய்துவிட முடியும்? இலங்கை அரசாங்கமே தங்களுடைய இராணுவ வீரர்களை குற்றம் செய்திருந்தாலும் அவர்களை பொறுப்பு கூற வைக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு நிச்சயமாக இந்த 16 வருடத்திலேயும் நிதர்சனமாக ஒரு விடயம் தெரிகிறது, இந்த அரசாங்கம் உட்பட அந்த பொறுப்பு கூறல் நடைபெறப் போவதில்லை. அதுதான் நாங்கள் சொல்கிறோம் என்றால், எங்களுக்கு உள்ளக செயல்முறையில் முற்றுமுழுதாக நம்பிக்கை இல்லை. நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி போகிறோம். அதில் முதல் படியாகத்தான் நாங்கள் ஐநாவிலே மனித உரிமை பேரவையிலே இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்படுகிற தீர்மானங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் புலம்பெயர் மக்களுக்கும் ஏதாவது நீங்கள் சொல்ல விழைகிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன சொல்ல விழைகிறீர்கள் சார்? நாங்கள் உங்களிடம் எதிர்பார்த்தோம், நீங்கள் எங்களுக்கான ஒரு நியாயத்தை பெற்றுத் தருவீர்கள் என்று. நீங்கள் பெற்றுத்தரவில்லை. நாங்கள் இப்பொழுது எலும்பு கூடாக வெளியில் வந்து எங்களுடைய நியாயங்களை கேட்கிறோம் என்று. இந்த செம்மணிக்குரிய பொறுப்பு கூறல் என்பது அனைத்து தளங்களிலும் அதை எதிரொலிக்க வேண்டும். தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த பேசு பொருளாக இருக்க மட்டும் கதைத்து விட்டு போகக்கூடாது. தொடர்ந்து எவ்வகையான முறைகளில் இதை வெளியில் கொண்டு வரலாம். ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி உலகத்தினரை, தமிழகத்தினரை, இலங்கையில் இருக்கக்கூடியவர்களை, தமிழர்களை எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. போர்க்குற்றங்கள் இலங்கைக்கு புதிதல்ல. அதனுடைய கோரங்களை இலங்கை பார்த்தது போல் வேறு யாரும் பார்த்திருப்பார்களா என்பது திட்டவட்டமாக நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது செம்மணி என்ற ஊரில் குவியல் குவியலாக மண்டை ஓடுகள், குவியல் குவியலாக மனித எலும்புகள் ஒரு பெரிய குழியிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ரொம்பவும் குரூரமான, ரொம்பவும் மனிதாபிமானமற்ற முறையில் பல பேர் மறக்கடிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது செம்மணியில்? இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்காக இலங்கையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்குரைஞர் பெனிஸ்லாஸ் துஷான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன நடக்குது சார்? செம்மணியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உலகத்திலே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது தான் சொல்லணும்.
ஒரு பரவலான கவனம் வந்து பெற்றிருக்கணும். போதுமான அளவு கவனம் பெறவில்லை. ஆயினும் அங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை கேள்விப்படும் பொழுது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகிற விஷயமாக இருக்கிறது, ரொம்ப இரக்கமற்ற விஷயங்களாகவும் இருக்கிறது. ஆனால் இது இலங்கைக்கு புதிதல்ல. இது பல ஆண்டுகளாக, பல தசாப்தங்களாக இதை பார்த்திருக்கிறீர்கள். எனும் பொழுது இந்த விஷயம் எப்படி ஒரு கவனத்தை பெறுகிறது? என்ன நடந்து கொண்டிருக்கிறது அங்கே? உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறோம். நிச்சயமாக இந்த செம்மணி என்பது ஒரு போர்க்காலத்திலேயே இந்த செம்மணி என்ற பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு. 1998 99ஆம் ஆண்டு இந்த செம்மணி என்ற பேர் அதிக அளவில் அடிபட தொடங்கினது. நிறைய பேர் கேட்க ஆரம்பித்திருக்கிறோம். நான் அந்த நேரம் ஆரம்ப பாடசாலை ஆரம்பிச்ச காலத்துல நடைபெற்றது. இது உண்மையாகவே இதனுடைய பின்னணி என்னென்றா, போர்க்காலத்துல ஒரு கிருஷாந்தி கொலை வழக்கு என்று ஒன்று நடக்கிறது. ஒரு பாடசாலை சென்று வந்த மாணவியரை, அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் இராணுவத்தினர் கொலை செய்திருந்தனர், கற்பழித்து கொலை செய்திருந்தனர். இந்த கொலை விசாரணை நீதிமன்றத்தில் போகும்போது அங்கே ஆஜராக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரட்ன ராஜபக்ஷ என்ற ஒருவர் சொல்லுகிறார் என்னென்றால், நீங்கள் எங்களை பிடிக்கிறீர்கள் அல்லது எங்களுக்கு தண்டனை தருகிறீர்கள், ஆனால் இதற்கு பின்னால் எங்களுக்கு இதற்குரிய கட்டளைகளை வகுத்தவர்கள் கிட்டத்தட்ட 300 தொடக்கம் 400 வரையான சடலங்களை புதைத்திருக்கிறார்கள் இந்த செம்மணி என்ற இடத்திலே. அங்க போய் பாருங்கள் என்று அவரை யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வருகிறார்கள். வந்து இடங்களை அடையாளம் காட்டுகிறார். இது எந்த வருடம் சார் நடக்குது? இது எந்த வருடம் நடக்குது? 1998 99 இந்த விடயம் நடைபெறுகிறது. முதல் கட்ட அகழ்வில 15 எலும்புக்கூடுகள் கண்டுபிடித்து பிறகு அந்த அகழ்வு நிறுத்தப்படுகிறது. இதுல இன்னும் ஒரு விடயம் சொல்லணும். இலங்கையில வரலாற்றுல செம்மணி மட்டும் ஒரு மனித புதைகுழி இல்ல. மனித புதைகுழி என்றா கொத்து கொத்தாக மனிதர்களை புதைத்து வைத்திருக்க ஒரு பொது இடத்துல புதைத்து வைத்திருப்பார்கள். கிட்டத்தட்ட 20 புதைகுழிகள் இலங்கையிலே இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது வடக்கில, கிழக்கில, ஈவன் மத்திய மாகாணத்துல கூடி அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னம் தற்பொழுது அரசாங்கத்தில் உள்ள என்பிபியினர், அப்பொழுது ஜேவிபியாக இருந்தார்கள், அவர்கள் ஒரு விடுதலை இயக்கமாக இருந்தார்கள். அவர்கள் விடுதலை இயக்கமாக இருந்த காலப்பகுதியில கூடி அவர்களில் நிறைய பேரை கொன்று புதைத்த வரலாறுகள் எல்லாம் உள்ளது. இவ்வாறு இருக்கும் போது இந்த செம்மணி என்பது 1999ஆம் ஆண்டு 1999 நிறுத்தப்பட்டு ஒரு 2 மாதங்களுக்கு முன்னர் அந்த செம்மணி என்ற ஏரியாவில் அந்த கிராமத்துல சிந்து பார்த்தி என்ற ஒரு மயானம் உண்டு, ஒரு இந்து மயானம் ஒன்று இருக்கிறது. அவர்கள் அங்கே துப்புரவு பணிக்காக செல்கிறார்கள். அங்கே செல்லும் போதுதான் இந்த மயானத்தில் இருக்கிற பணியாளர்கள் காண்கிறார்கள் என்னென்றால், எலும்புக்கூடுகள் வெளிவருவதை ஒரு அடி தோண்டும் போது எலும்புக்கூடுகளை கண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் அறிவித்த போது நீதவான் வந்து பார்த்து அவர் அதை முடிவு செய்கிறார் என்றால், இது ஒரு மனித புதைகுழி, ஆகவே இங்கே ஒரு நீதிமன்ற செயல்முறையை ஆரம்பிக்க போகிறோம், விசாரணை ஒன்று, ஒரு நீதிமன்ற விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள். இதற்கு முன்னராக போன வருடம் முல்லைத்தீவு இறுதிப்போர் நடைபெற்ற இடத்துக்கு கிட்டதாக கொக்கு தொடுவாய் என்ற இடத்திலே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 19 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மன்னார் என்ற ஒரு இடத்திலே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 150 அல்லது 300 வரையான மன்னார் மற்றது மாத்தளை என்ற இடங்களிலே. ஆகவே கடந்த சில ஆண்டுகளாக புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டுதான் வருகின்றன. ஆனால் இந்த செம்மணி ஏன் முக்கியம் என்றால், இது ஏற்கனவே 1999ஆம் ஆண்டு ஒரு வெளிக்கொணரப்பட்ட விடயம், அதற்கு பிறகு தொடரப்படவில்லை. தற்பொழுது 2 கட்டங்களாக இந்த அகழ்வு பணிகள் முடிந்துள்ளன. நீதவானின் தலைமையில் ஒரு சந்தேகம். இப்போ இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த நோக்கத்துக்காகவே நடைபெற்றதா, இல்லை எதேச்சியாக ஏதோ ஒன்று செய்ய போய் இது கிட்டியதா? இது எல்லாமே அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ நம்ம மனித புதைகுழிகளை ஒரு ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் நோக்கத்தில் ஒரு போர்க்குற்றம் நடந்திருக்கிறது, அதை ஆய்வு செய்யணும், அதற்கு ஒரு நீதி கற்பிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக அகழப்பட்டதா, அல்லது வேற ஏதோ ஒன்று செய்ய போய் எதேச்சியாக இது தலைப்பட்டதா சார்? உண்மையாகவே இலங்கையில் எடுத்து பார்க்க போனால் போர்க்குற்றங்கள் சார்ந்த எந்த ஒரு ஆதாரங்களையும் மூடி மறைக்கிற ஒரு நிர்பந்தம் தான் அரசுக்கு இருந்து வருகிறது. அது எந்த அரசு என்றாலும் சரி, ராஜபக்ச ஆர்மியா இருந்தாலும் சரி, எஸ் விக்ரமசிங்க அரசு என்றாலும் சரி, தற்பொழுது உள்ள என்பிபி இருந்தாலும் சரி. ஆனால் இந்த தற்பொழுது நடக்கிற இந்த அகழ்வு கூட, இந்த எக்ஸ்கவேஷன், அதை தொடர்ந்து நடக்கிற எக்ஸ்ஹியூமேஷன் கூட
தற்பொழுது பார்க்க போனீர்கள் என்றால் அந்த மயான வேலையாட்கள் போய் அதை தோண்ட வழிகிட்ட போது வந்ததால் தான் தற்பொழுது இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களாகவே முன்வந்து தத்துணிவுடன் செய்த ஒரு விடயம் இல்லை. அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் சொல்ல வேண்டும். இது அந்த தண்டுகட்ட அகழ்வுகள் நடைபெற்று தற்பொழுது 65 வரையான எலும்புக்கூட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக அந்த ஒரு இடத்துல மட்டும், அந்த இடத்தில் மட்டும் வார திங்கட்கிழமை 21ஆம் தேதி 3வது கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இலங்கையில் கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு புதைகுழி கூட முற்று முழுதாக அந்த அகழ்வு முடிக்கப்பட்டு அதில் யாருடைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்பது இதுவரை அடையாளப்படுத்தப்படவில்லை. தற்பொழுது கூட போர் முடிந்து 16 வருடங்கள் 17 வருடங்கள் கடந்தால் பிறகு கூட நிறைய அம்மாமாரும் உறவினர்களும் தங்களுடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் தேடுகிறார்கள் நிச்சயமாக. ஆனால் இன்று வரை இவர்களுக்கு இந்த 20 புதைக்குழிகளிலுமே எங்கேயோ ஒரே ஒரு புதைக்குழியில் ஒரு 2-3 பேருடைய அடையாளத்தை தாண்டி இவர்கள் யார் என்ற அடையாளம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த ட்ரூத் சீக்கிங் என்று சொல்வார்கள், அந்த உண்மை இதுவரை வெளிக்கொணரப்படவில்லை. ஆனால் நாங்கள் இந்த முறை முன்வைக்கிற கோரிக்கைகளில் முக்கியமானது ஒன்று என்னென்றா, இந்த செம்மணி என்றது இது முதல் தரம் நடக்கிறது இல்லை, இது 2ஆம் தரம் தோண்ட வழிகட்டிருக்கிறது. 1998ஆம் ஆண்டு 99ஆம் ஆண்டு தோண்ட வழிகிடும் போது 15 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது சார்பான ஒரு குற்றவியல் வழக்கொண்டு ஏற்கனவே கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் 2வது வழக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கூறும் விடயம் என்னென்றா, இந்த 2 வழக்குகளும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். இது முற்று முழுதாக இந்த எக்ஸ்ஹியூமேஷன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், அந்த செயல்முறை முடிய வேண்டும். அதாவது இந்த எலும்புக்கூடுகளை எடுத்து பரிசோதனை செய்து, கார்பன் டேட்டிங் செய்து, டிஎன்ஏ பரிசோதனை செய்து, அந்த செயின் ஆஃப் கஸ்டடி முறியாமல் இது யாருடையது கண்டுபிடித்து அந்த குறிப்பிட்ட உறவினர்களுக்கு அதை கூறி, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மீண்டும் இந்த எலும்புக்கூடுகள் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் இறுதி கிரிகைகளை செய்வதற்கென்று. ஆனால் நாங்கள் இதை சொல்லும்போது சில பேர் எங்களை பார்த்து கூடி சிரிப்பார்கள் என்றால் இதெல்லாம் பேர் செய்ய போறார்களா. ஆனால் நாங்கள் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். 20 செய்யலாகவே இதையும் செய்யலாது என்று விட முடியாது. தற்பொழுதும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பேரண்ட்ஸ், அவர்களுடைய பெற்றோர், அவர்களுடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருமே இன்று வரை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உண்மை சொல்லப்பட்டே ஆக வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. குறைந்தபட்சம் அவங்களுடைய காயத்திற்கான மருந்தாக அவர்களுக்கு என்ன ஆனது, தனக்கு வேண்டியவர்களுடைய எச்சங்கள் கிடைத்ததா, அதற்கான ஈமக்கிரியைகள் செய்வதற்கான ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமான வாய்ப்பையாவது கொடுத்துடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நிச்சயமாக குறைந்தபட்சம் உண்மையாவது அவர்களுக்கு தெரிய வேண்டும். அவர்கள் மீண்டும் கேட்பது ஒன்றுதான், எங்களுக்கு இழப்பீடு வேண்டும் என்று அவர்கள் முதலாவதாக கேட்கவில்லை. அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வந்து உங்கள் கையில் தந்தோம், எங்களுடைய பிள்ளைகள் போய் வார இடத்தில் எல்லாம் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்று உண்மை தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் நிறைய இந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் வயதாகிவிட்டது, 17 வருடங்கள் ஆகிவிட்டது போர் முடிந்து, அவர்கள் மறதிக்குட்படுறார்கள். நிறைய பேர் இதற்குரிய விடைகள் தெரியாமலே இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல். நாங்கள் இதனுடைய உண்மைகளை கண்டுபிடிக்காமல் இதையும் என்ன ஒரு ஸ்வீப்பிங் அண்டர் தி கார்பெட் என்று சொல்லுவோம், என்ன அதையும் ஒரு தட்டி கழித்து விடுவோமாக இருந்தால். இது புரியுது சார். இதுல சுணக்கம் என்பது எங்கிருந்து சார் வருகிறது? இதனுடைய வீரியம் புரிகிறது, இதன் பின்னால் இருக்கக்கூடிய வழி புரிகிறது. ஆனால் இதற்கு ஒரு குறைந்தபட்ச நியாயம் செய்வதற்காக சில குழுக்கள், அரசாங்கம், இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்படுறாங்க. அதனுடைய விகிதாசாரங்கள் குறைவாக இருந்தாலும் ஏதோ ஒரு அளவில் இந்த முயற்சிகள் மனித உரிமை ஆர்வலர்களாகட்டும், ஏதிலிகள் ஆக்கப்பட்டவர்களாகட்டும், உறவினர்களாகட்டும் அவங்க செய்கிறது தெரியுது. ஆனால் இந்த விவகாரத்தில் சுணக்கம் என்பது எங்கிருந்து வருகிறது சார்? நல்ல கேள்வி. உண்மையாகவே பார்க்க போனோம்டா, இங்கே இந்த நீதிமன்ற செயல்முறைகள் ஆரம்பிக்கப்படுகின்றனதான். உண்மையாகவே ஒரு குவாலிஃபைடு எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது நிபுணர்கள் இதில் பங்கு பெறுறார்கள். ஒரு நீதிவான் தலைமையில், ஒரு மெஜிஸ்ட்ரேட்டின் தலைமையில் தான் இந்த விடயம் நடைபெறுகிறது. அங்கே ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் நிற்கிறாங்க, மற்றது என்ன
ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அங்க நிக்கிறாங்க, தொழிலாளர்கள் நிக்கிறாங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா மீண்டும் மீண்டும் ஒரு விடயம் நடக்கிறது என்னென்றா, இதற்குரிய வளங்கள் வழங்குவதை அரசாங்கம் மட்டுப்படுத்தித்தான் வைத்திருக்கிறது. இந்த பொருளாதார சூழல் ஒரு காரணமா நீங்க சொல்வதை பார்க்கும் பொழுது இலங்கையிலுடைய பொருளாதார சூழல் எப்படி இருக்கும்ன்றது உலக அறிந்தது. ஒருவேளை இதை காரணமாக சொல்கிறார்களா, அல்லது இது வந்து ஒரு தப்பு வைக்கிறதுக்கான காரணமா இது இருக்கா, இதை தட்டி கழிக்கிறதுக்கான காரணமாக இது காரணம் இருந்திருக்கா? இலங்கை பொருளாதார பிரச்சனைக்குள் போக முன்னமே இவ்வாறு நடந்த விடயங்கள் தட்டி கழிக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்கு சொல்லுவாங்க என்னண்டா, இதை விசாரிக்க ஆரம்பித்தால் தங்களுக்கு எதிராக பெரும்பான்மையினர் திரண்டு விடுவார்களோ. ஏனென்றால் செம்மணி எல்லாம் அந்த நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட கூற்று என்னண்டா, இந்த செம்மணியில் புதைத்திருப்பவர்களை கொன்றது இலங்கை இராணுவத்தினர் என்றது. ஆனா இது IPKF பண்ணிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சாரர் சொல்றாங்கல்ல, இது முழுக்க இலங்கை அரசு செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இது வந்து இந்திய அமைதிப்படை காரணமாக இருக்கலாம், விடுதலை புலிகளுக்கு எதிரணியில் இருந்தவங்க காரணமாக இருக்கலாம், இலங்கை அரசு காரணமாக இருக்கலாம், ஆர்மி குழுக்கள், விதவிதமான குழுக்கள். ஆன ஜென்ரல் நோட் தமிழரை பார்த்தாலே பிடிச்சி கொண்டு போட்டுட்டு இருந்தாங்களே. அப்போது இது ஒற்றை சாரர் தான் இதற்கு காரணம் இல்லாமல் பல்வேறு காரணம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த ஆம்பிகுவிட்டி இருக்கிறதுனால இந்த பணிகளில் வந்து ஒரு சுணக்கம் இருக்கா? நான் சரியாக புரிஞ்சுக்கிறேன்னா, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். சரியான கேள்வி உண்டு. இது நிறைய பேர் நான் சமூக வலைத்தளங்களை பார்க்கையும் இவ்வாறான கருத்தாடல்களை இந்த ஒரு ஆம்பிகியூட்டியை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்குத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ற ஒரு விடயம் என்னென்றா, இந்த எடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் கார்பன் டேட்டிங் செய்து பாருங்க. கார்பன் டேட்டிங் எஸ், அதை நாங்கள் பார்க்க ஒரு 1987 இருந்து 90 அதுக்குள்ள இருந்தா IPKF கூடிய ஒரு காரணத்துக்கு வரலாம். ஆனால் இந்த செம்மணியில முக்கியமான விடயம் என்னென்றா, சோமரட்ட ராஜபக்ஷ என்ற ஒரு இராணுவ சிப்பாயினுடைய வாக்கு மூலம் உள்ளது. அவர் நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளது. அவர் சொல்லியிருக்கார், நாங்கள் 300-400 பேரை கொன்று புதைத்திருக்கிறோம். அவர் இன்று கூடிய ஒரு லான்ஸ் கார்பரல் இன்று கூடிய அவர் சிறையில் இருக்கிறார். அவர் எழுதின கடிதங்கள் அவர் யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்து அவர் தான் எந்தெந்த இடங்கள் என்று கூடிய அடையாளம் காட்டியிருந்தார். எஸ், கை காட்டியிருந்தார். இப்போது இல்ல, முதல் தரம் அந்த நடவடிக்கை நடக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அரசாங்கத்தில் உள்ள NPP-யினருடைய ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் JVP-யா இருந்தார்கள். அவர்களில் நிறைய பேரே கொன்று புதைக்கப்பட்டிருந்தார்கள். இது அவர்களே விக்டிம்ஸ் ஆக்கப்பட்டார்கள் அதுக்கு முன்னம் இருந்த அரசாங்கங்களினால. ஆகவே இது முறையான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது முற்றும் முழுதாக நடத்தப்பட வேண்டும். ஒரு ஆனா எழுதிட்டு ஆவணா எழுதிட்டு அதோட விடுபட முடியாது. கடைசி மட்டும் கொண்டு போய் முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் நாங்கள் மீண்டும் சொல்றோம், அந்த முதல் வளப்பற்றாக்குறையை சொன்னேன். இரண்டாவது ஒரு விடயம் நான் ஏற்றுக்கொள்றேன், இலங்கையில தொழில்நுட்ப வசதி, அதாவது இதற்குரிய லெபோரட்டரிஸ், இதற்குரிய ஆய்வு கூடங்களுடைய வசதிகள் எல்லாம் இல்லை. நாங்கள் ஒரு அட்வான்ஸ்டான நாடு இல்லை. அதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் கேட்கிறோம் என்னென்றால், ஒரு சர்வதேச மேற்பார்வையுடன் இந்த எக்ஸ்ஹியூமேஷன் நடக்க வேண்டும் என்று. சர்வதேசத்துல இருந்து வர சட்ட நிபுணர்களும் சரி, ஃபோரன்சிக் நிபுணர்களும் சரி, இந்த மேற்பார்வையை வந்து பார்வையிடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்ய முடியும் என்றால், வெளிநாட்டு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும் என்ற ஒரு விடயம் கூடி கொண்டு வர முடியும். ஒரு கடந்த வாரம் ஃபாரின் மினிஸ்டர் கூடி, ஃபாரின் செக்ரட்டரி கூடி சொல்லியிருந்தார், நாங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று. ஆகவே தற்பொழுதைய நிலைமையில் இலங்கைக்கு தெரிய வேண்டும், நாங்கள் எங்களுக்குரிய மட்டுப்பாடுகள் என்ன, அந்த மட்டுப்பாடுகளை காரணமாக சொல்லி இதையும் நாங்கள் மீண்டும் புதைக்க முயற்சிக்க போறோமா, அல்லாட்டி இதற்கு தீர்வு காண போறோமா. ஆனால் நாங்கள் சமூக அளவில் வேலை செய்யும் நாங்கள் இதை எப்படியே விடுவதாக இல்லை. நாங்கள் இந்த முறையும் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் ஒன்று வர இருக்கிறது. நாங்கள் ஐநாவில் போய் இதை மீண்டும் வலியுறுத்துவோம். இந்த தொடர்ந்தும் இவ்வாறே மூடி மறைத்துக் கொண்டிருக்க முடியாத விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கோம். இதுவரை சொன்னார்கள், அவர்கள் எப்பொழுதும் சொல்லும் ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கிறது என்னன்னா, இவர்கள் விடுதலை புலிகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம் என்று. ஆனா நாங்கள் பார்த்தோம், யார சொல்றாங்க, யார உங்களை புதைக்கப்பட்டவர்களை
புதைக்கப்பட்டவர்களை சொல்றாங்க. இதை பற்றி கதை இதுலதான் ஒரு இடைச்செருகலான ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வியினூடாகவே அந்த சந்தேகத்தை நான் கேட்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்க ஜேவிபி அமைப்பினரும் அதற்குள்ள புதைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி. இப்போ ஒரு அவுட் சைடராக எனக்கு இருக்கும் சந்தேகம், இது வந்து ஒருவேளை போராளி குழுக்கள் மட்டும் இருக்கிறார்களா அல்லது பொதுமக்களும் இருக்கிறார்கள்? ஏன் கேட்கிறேன்னா, அந்த ஒரு நீல நிற பையை வந்து நாங்கள் பார்க்கிறோம், இந்த புதை மணல்களோடு இருக்கிறது, சிறு சிறு பொம்மைகள் பார்க்கிறோம். அப்போ இது வெறும் இயக்கத்தவர்கள் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு குறுகலான டனல் விஷனில் மாட்டிக்கிறோமோ நாங்கள் அவுட் சைடர்ஸ்? இது இயக்கத்தினர் மட்டும்தான் இருக்காங்க, பொதுமக்கள் இல்லை என்ற பிம்பம் வந்துருச்சோ இதுவரை? இதுல மீண்டும் நான் நீங்க இது ஒரு மிகவும் சரியான கேள்வி. இந்த நேரத்துக்குரிய கேள்வி என்னண்டா, சமூக வலைத்தளங்களையும் அரசாங்கம் சார்ந்த அல்லது இராணுவத்தினரை எந்த விதத்திலையுமே பாதிக்கப்படக்கூடாது சிங்கள பேரினவாதம் கதைப்பவர்கள் எல்லாம் அவ்வாறான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இது ஒரு விடுதலை புலிகளுடைய என்பது கொண்டு வந்து முடிக்கிறார். ஆனால் நீங்க சொன்ன அதே உதாரணத்துக்கு தான் நான் வரவழைக்கிட்டேன். 2 நாளுக்கு முன்னம் ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் பிரணவன் என்பவர் சொல்லியிருந்தார் நீதிமன்றத்திலே, இது ஒரு 4 தொடக்கம் 5 வயதுடைய ஒரு சிறுமியினுடைய எலும்புக்கூடு தான். 3 எலும்புக்கூடு கிடைத்தது. 3 எலும்புக்கூடுகள் கிடைத்தது. அந்த புத்தகப்பை, யுனிசெஃப் புத்தகப்பை, நீல புத்தகப்பையோடு கிடைத்தது. 4 தொடக்கம் 5 வயதான ஒரு சிறுமியினுடைய எலும்புக்கூடு. மனித உரிமைகளுக்குரிய உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு வந்த போது கூட நான் இந்த விடயத்தை சொல்லியிருந்தேன். ஏனென்றால் இது ஒரு அடல்ட் இல்லை, ஒரு வளர்ந்தவர் இல்லை, எந்த விதத்திலையும் போராளி என்று சொல்ல முடியாது, ஒரு சாதாரண ஒரு சிறுமி குழந்தை. எவ்வாறு ஒரு குழந்தை ஒன்றை கொன்று புதைப்பதை நாங்கள் தட்டி கழித்து போக போகிறோம்? அல்லது அந்த குழந்தையுமே நாங்கள் என்ன ஒரு ஒரு விடுதலை போராளி என்று கூற போகிறோமா? முதலாவது விடயம். இரண்டாவது முக்கியமான கேள்வி என்னென்றா, இவ்வளவு காலமும் இனப்படுகொலையா இல்லையா என்ற ஒரு பெரிய சர்வதேச சட்ட ரீதியான ஒரு விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் வருகிறது. ஆனால் தெளிவாக தற்பொழுது கூறுகிறது என்னென்றால், நீங்கள் ஒரு சாதாரண ஒரு குழந்தையை கூட அல்லாட்டி ஒரு குழந்தைகளை கூட கொன்று புதைக்கிறீர்கள் என்றால் அங்கே ஒரு இனப்படுகொலைக்குரிய ஒரு எண்ணம் இருக்கத்தானே வேண்டும் என்ற ஒரு விடயத்தை செம்மணி எடுத்து காட்டுவது குரூரமான ஒரு போர்க்குற்றம் நடந்ததற்கான தெளிவான சான்று. நிச்சயமாக எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ நம்மளுக்கு தெரியும், இந்த 95க்கு பிறகு வந்து எல்டிடியிடம் இருந்து ஆர்மி வந்து அந்த யாழ்ப்பாண ஏரியாவை திரும்ப கைப்பற்றுகிறார்கள். அப்போது இது நடந்திருக்கலாம், இந்த செம்மணி புதைகுழி முதலாக தோண்டி எடுக்கப்பட்ட பொழுது லான்ஸ் கார்போரல் சொன்னபோது அந்த காலகட்டத்தில் இது நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. இதை நான் நம்புகிறேன் முழுதாக. எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்பொழுது கிடைப்பது எல்லாமே இந்த ஆர்மி எல்டிடியிடமிருந்து இந்த இடங்களை பிடுங்கிய பொழுது நடந்தது மட்டும்தானா, அல்லது அதற்கப்புறம் நிறைய நடந்தது, சிவில் வார்ஸ் நிறைய இருந்தது, நிறைய பிரச்சனை இருந்தது, ஓயாத அலைகள் 1, ஓயாத அலைகள் 2, நிறைய சண்டை, இறுதிப்போர், இப்படி ஒரு காலகட்டத்தின் பொழுதும் இந்த புதைகுழிகள் ஒரு வாட்டி ரீயூஸ் பண்ணப்பட்டதா? திரும்ப லைக் தட் பீயிங் யூஸ்ட் லைக் அ டம்ப் யார்ட், இவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம்னு ஒரே புதைகுழியை வந்து திரும்ப மறுமுறை பயன்படுத்தப்பட்டதற்கான சான்று இருக்கா? அந்த ஒரு ஆங்கிள் இருக்கா இதுல நான் உண்மையாவே இதற்குரிய விடையை நான் ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. ஏனென்றால் இது உண்மையாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களிடம் கேட்கல, பொதுவாக ஆய்வாளர்கள், வல்லுநர்கள், துறைசார் வல்லுநர்கள் வந்து இது அவங்க என்ன பார்வையை வைத்திருக்கிறார்கள் இதற்கு தெரியவர்கள். நாங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போம். நான் செம்மணியை வச்சுக்கொண்டு சொல்றேன். யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தா 1995க்கு பிறகு யாழ்ப்பாணம் மிலிட்ரியிட கட்டுப்பாட்டில் தான் முற்றுமுழுதாக இருந்தது. இடைக்குள்ள அந்த போர்க்கால இடைநிறுத்த ஒப்பந்தம் ஒன்று நடந்தது, ஆனால் அது விரைவில் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த இடத்துல ஒரு கார்பன் பரிசோதனை செய்து எந்த ஆண்டுக்குரியது என்று கண்டுபிடிப்பது அந்த உண்மையை அறிவதில் மிக முக்கியமான விடயம் முதலாவது. இரண்டாவது, கொக்கு தொடுவாயில நான் 2 நாளைக்கு முன்னம் மீடியாஸுக்கு வந்த அந்த குறிப்பிட்ட ஜேஎம்ஓ செய்த ரிப்போர்ட் பார்த்திருந்தேன். அதில் நிறைய பேர் விடுதலை புலிகள் உடுப்புடன் அவர்களுடைய சீருடையுடன் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட இல்லை, இது வேறு, இது முல்லைத்தீவில இருந்த ஜேஎம்ஓ கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியை பற்றி போன வருடம், அதற்கு முதல் வருடங்கள் அகலப்பட்டது. ஆகவே இங்க நான் அதைத்தான் மீண்டும் சொல்ல வர விடயம் என்னண்டா, இதற்குரிய நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் எங்களுக்கு எப்பொழுது ஒரு தெளிவான பதில் கிடைக்குமெண்டா, நாங்கள் முற்று முழுதாக இந்த அகழ்வுகளை முடித்து
அவற்றில் ஒரு விஞ்ஞான ரீதியாக அவற்றிடமிருந்து என்ன ஒரு ஒரு சர்வதேச மேற்பார்வையோட விடைகளை பெற்றுக்கொள்வது. ஆனால் எந்த ஒரு அரசாங்கமுமே அதை செய்வதற்கு தயாரில்லை. ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு கேள்வி கேட்கப்படுவது, அது விடுதலை புலிகளாக இருந்தால் கூடி கொத்து கொத்தாக சரணடைந்தவர்களை கூடி என கொன்று புதைத்தால் அது ஒரு போர்க்குற்றம். சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் மறுசீரமைப்பு ரீஹபிலிட்டேஷனுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள். ஆனால் அதை அது போன்ற விடயங்களை அட்ரஸ் பண்ணாமல் இருக்க, தட்டி கழிக்கத்தான் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் நாங்கள் முற்றுமுழுதாக ஒன்றையும் போய் முடிப்பதற்கு தயாரில்லை. எங்களுக்கு இருக்கிற கேள்வி என்னென்றால், இதே அரசாங்கம் மீண்டும் மீண்டும் யாழ்ப்பாணத்திலும் சரி, வடக்கிலும் சரி, கிழக்கிலும் சரி, அவர்கள் ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல்கள் நேரம் சொன்னது, நாங்கள் இனவாதிகள் அல்ல, நாங்கள் நல்லிணக்கத்தை விரும்புகிறோம், தேசிய ஒருமைப்பாட்டை விரும்புகிறோம், நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். இவர்கள் இங்கிருக்கும் மக்களுக்குரிய பொறுப்பு கூறலுக்கு தயாராக இருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய அடிப்படை கேள்வி. நாங்கள் இருந்து பார்க்க வேண்டும். அக்கௌண்டபிலிட்டிக்கு சொல்றீங்க. அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பு கூறலுக்கும் பொறுப்பு கூறலை எவ்வாறு உறுதி செய்வது, இவ்வாறான ஆய்வுகள் முற்றுமுழுதாக முதல் நடந்து முடிக்க வேண்டும். அதனுடைய ஃபைண்டிங்ஸ், அதில் என்ன விடயங்கள் கண்டுபிடித்தார்கள் என்றது வெளிப்படையாக கொண்டு வரப்பட வேண்டும். அதில் சர்வதேச ஒரு மேற்பார்வை ஒன்று இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு இது தொடர்பான குற்றவியல் வழக்குகள் தாமதப்படுத்தாமல் உடனடியாக நடக்க வேண்டும். நாங்கள் அதான் சொல்கிறோம், கொழும்பில் இருக்கிற குற்றவியல் வழக்கும் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற குற்றவியல் வழக்கும் செம்மணி சார்ந்தது பார்ட் ஆஃப் ஒன் கிரிமினல் டிரான்சாக்ஷன். ஆகவே அது ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். அதற்கான நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் தொடர்ந்து இதற்குரிய அழுத்தங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்க தயாராக இருக்கிறோம். செம்மணி இதற்கான ஒரு ஆரம்ப புள்ளின்னு எடுத்துக்கலாமா சார்? நான் இதை வந்து ஒரு நாட் இன் அ குட் எக்ஸாம்பிளாக சொல்லலை, ஒரு துயர் மிகுந்த ஒரு எக்ஸாம்பிள் தான். இருப்பினும் அந்த செம்மணியில் திரும்பவும் இவர் புது குழி இல்லை, ஏற்கனவே 90களில் கிடைத்த குழியிலே மறுபடியும் ஒரு செட் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ் கிடைக்கிறதுன்றது வந்து ஏதோ ஒரு குறைபாடோ அல்லது ஒரு அலட்சியம் அல்லது முழுமையான விசாரணை வந்து இதுகாரம் நடைபெறலை அப்படின்ற ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி இனிமேலாவது ஒரு துரிதமான வேலை நடப்பதற்கான ஆரம்ப புள்ளின்னு இதை பார்க்கலாமா சார்? செம்மணி நிறைய விடயங்கள்ல முக்கியம் என்னென்றா, இந்த முறை மனித உரிமைகளுக்கான உயர் ஸ்தானிகர் வந்த போது முதன்முறையாக ஒரு உயர் ஸ்தானிகர் போய் பார்வையிட்ட, அகழ்வு நடக்கும் போது பார்வையிட்ட ஒரு புதைகுழி செம்மணி. இதற்கு முதலெல்லாம் வரையில்லை. முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவது, செம்மணி ஒரு நிதர்சனமாகவும் வெளிப்படையாகவும் ஒரு உண்மையை சொல்லுகிறது என்னென்றால், நீங்கள் உண்மையை எப்பொழுதுமே புதைத்து வைக்க முடியாது, உண்மை வெளியில வந்துதான் ஆகும். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இலங்கைக்கு எதிரான தீர்மானம் தொடர்ந்து கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த முறை ஜெனீவாவில் போய் இதற்குரிய அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் மீண்டும் சொல்வதுதான், செம்மணியை பற்றிய இந்த அட்வொகசி அனைத்து தளங்களிலும் நடக்க வேண்டும். இதை நாங்கள் அரசியல் தலைமைகளுக்கு மட்டும் விட்டு வரலாற்று தவறை மீண்டும் விடக்கூடாது. அரசியல் தலைவர்கள் கதை கட்டும், அவர்கள் அரசியல் கதை கட்டும், பரவாயில்லை. பாராளுமன்றத்தில் கதை கட்டும், அவர்கள் ஜெனீவாக்கு கதை கட்டும், இந்தியாவுடன் பைலேட்ரலாக கதை கட்டும், பரவாயில்லை, நடக்கட்டும். ஆனால் மனித உரிமை சட்டத்தரணிகளும் சரி, சிவில் சமூகமும் சரி, சமூக ஊடக பயன்பாளர்களும் சரி, அனைவருமே இந்த பொறுப்பு குரலை தட்டி கழிக்க முடியாது. ஏனென்றால் செம்மணி தற்பொழுது ஒரு பேசு பொருளாக உள்ளது. நாங்கள் மீண்டும் மீண்டும் சமூக ஊடகத்தில் பார்க்கும் ஒரு விடயம் என்னென்றா, பேசு பொருளாக இருக்க மட்டும் மக்கள் பேசுவார்கள், பிறகு மறந்து விடுவார்கள், அடுத்த பேண்ட்வேகனை நோக்கி போய்விடுவார்கள். ஆனால் இந்த செம்மணி எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. இந்த புதைக்கப்பட்டிருக்கிற, மறைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உண்மைகளை மீண்டும் வெளிக்கொணர. ஆகவே நாங்கள் அதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். சார், இன்னும் ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. இந்தியாவில் இது வந்து வழமையாக நடக்கிற விஷயம், தமிழ்நாட்டிலும் கூட நடந்திருக்கிறது. ஒரு பெரும் குற்றம் நடந்து, ஆஃப்கோர்ஸ் போர்க்குற்றம் இல்லை, ஆனால் அதை காட்டிலும் ஒரு வன்புணர்வு குற்றம், வன்கலவி குற்றங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட்டால் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் அதற்கான நீதிகள் கிடைக்க ஒரு 19, 20 வருஷம், 30 வருஷம் ஆகி காலம் தாழ்த்தி நீதி கிடைக்கும் பொழுது இந்த பெர்பெச்சுவேட்டர்ஸ் ஆஃப் கிரைம், இந்த குற்றத்தை செய்தவர்கள் வந்து அவர்கள் வயோதிகம் காரணமாகவே காலம் எய்திய பின்னாடி சில தீர்ப்புகள் வந்த சான்றுகள் இருக்குது. ஒருவேளை இதே மாதிரியான அந்த சூழல் அங்கே நிலவுதா? இப்போது நம்ம ஏன் இதை கேட்கிறோம்னா, ஒரு லான்ஸ் கார்போரல் வந்து ஒரு குற்றம் நடந்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார், நாங்கள் இன்னும் அதிகமாக செஞ்சுருக்கிறோம், நீங்கள் ஒரு குழந்தையை பார்க்கிறீர்கள் 300-400 பேரை பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாயிண்டிலிருந்து
வெறும் விக்டிம்ஸ் பற்றின நியூஸ் மாத்திரம் தான் வருது. ஒரு புதைகுழியில் எடுத்தாங்க, ஸ்கெலட்டன்ஸ் எடுத்தாங்க, எலும்புக்கூடுகள் கிடைச்சது, குழந்தையோட கிடைச்சது. இதை செய்தவர்கள் பற்றின தகவல்கள் ஏன் வரலை? நீங்கள் டேட்டிங், ரேடியோ கார்பன் டேட்டிங் செய்கிறீங்க, அதனுடைய காலம் எந்த காலமாக இருக்கும், யார் செஞ்சா, இறந்தவர்கள் யார், இந்த ஆய்வுகள் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இதை பண்ணது ஒரு ஆளாக தானே இருக்கணும். அப்போது அந்த கார்போரல் சொன்னதன் போல இன்னும் வேறு சில ஆர்மி ஆட்களோ அல்லது இது செஞ்சவங்களோ எந்த வகையில் தண்டிக்கப்பட்டார்களா, அல்லது அது ஒரு மறக்கப்பட்ட நிகழ்வாக அதுவும் போயிருச்சா? இலங்கையில் இருக்க ஒரு அடிப்படை பிரச்சனை இந்த பொறுப்பு கூறல் சார்பாக என்னென்றா, தமிழ் மக்கள் இதால பாதிக்கப்பட்டவர்கள் இதை செய்த இந்த இராணுவத்தினரை அடிப்படை மனித உரிமைகளை மீறின போர்க்குற்றவாளிகள் என்று பார்க்கிறோம். ஆனால் இலங்கையில் 75% பெரும்பான்மையினர் அவர்களை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்றால், ஆங்கிலத்தில் வோ ஹீரோஸ் என்று சொல்லுவார்கள், என யுத்த வெற்றியாளர்கள் என்று பார்க்கிறார்கள். வோ வெட்டரன்ஸ், அதே வோ ஹீரோஸ் டே என்று கூடி மே 18 அவர்கள் கொண்டாடுவது. அது இங்க அது நவம்பர் மாதம் கொண்டாடுவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகளில் இருந்து, இது சிங்கள மக்கள் கொண்டாடுவது. இவ்வாறு இருக்கேக்க மீண்டும் மீண்டும் அரசுக்கு வந்த எந்த அரசாங்கங்களுமே இவ்வாறானவர்களை தொடுவதற்கோ அவர்களை பொறுப்பு கூற வைப்பதற்கு எந்த விதத்திலையும் தயாரில்லை. ஏனென்றால் அவர்கள் சொல்ற விடயம் என்னென்றா, இவ்வாறு செய்துவிட்டால் தங்களுக்கு எதிராக மக்கள் திரண்டு விடுவார்களோ என்ற ஒரு பயம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அனுரகுமார திசாநாயக்க தற்பொழுதைய ஜனாதிபதி, அவர் யாழ்ப்பாணத்தில் வரும்போது காணாமலாக்கப்பட்ட உறவுகளை சந்திக்க போது சொன்னார் என்றால், நான் உங்களுக்கு உண்மையை கண்டுபிடித்து சொல்லுகிறேன், பரவாயில்லை, ஆனால் ஒருவரையும் நான் சிறையில் அனுப்ப மாட்டேன் என்று. இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் போன பங்குனி மாத கூட்டத்தொடருக்கு ஜெனிவா போகும்போது கூறுகிறார், நாங்கள் இலங்கையில் பொறுப்பு கூறலை முற்று முழுதாக, இலங்கை சம்பந்தமான பொறுப்பு கூறல் சம்பந்தமான ஆதாரம் திரட்டுவதையெல்லாம் முற்று முழுதாக நாங்கள் நிராகரிக்கிறோம். ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்டை நாங்கள் முழுவதுமாக நிராகரிக்கிறோம் என்று. ஆகவே அடிப்படையிலே இலங்கையினுடைய நீதி லோ அண்ட் ஆர்டர் கட்டுமானத்தில் அந்த ப்ராசஸில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இந்த பொறுப்பு கூறல் என்றது இட்ஸ் வெரி செலக்டிவ். சார், இது ஒருவேளை இந்த நாட்டை ரொம்ப ஒரு தவறான பேட் லைட்டில் காட்டிவிடும்ன்ற ஒரு அச்சம் காரணமாக இல்லை? ஏன்னா ஒரு நீதிமன்றம் இதை நடந்திருக்கிறதே அங்கீகரிக்கிறது, அக்செப்ட் பண்ணிவிட்டு விசாரணைக்கு உத்தரவிடுகிறது. ஒரு ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் பார்க்குறாங்க, அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கவர்மெண்ட். அந்த வகையில் இந்த கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட்டுமே இதை செய்கிறது. ஆனால் உலகுக்கு ஆமாம் இப்படி ஒரு போர்க்குற்றம் நடைபெற்றது அப்படின்றதுல அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் ஏன் அக்னாலஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறன்ற ஒரு சின்ன பேக் ஃபுட்டிங் இருக்கு. நிச்சயமாக இதுல நீங்க சொன்ன அதே விடயம் தான். அவர்களுக்கு கொண்டு பொலிட்டிக்கல் வில் என்ற ஒரு விடயம் இல்லை, ஒரு விருப்பம் இல்லை, தாங்கள் இதை செய்யணும். ஏன்னா அது அன்பாப்புலரான ஒரு விடயம். இரண்டாவது, உலக நாடுகளுடைய பார்வை என்ற ஒரு விடயமும் இருக்கு. மூன்றாவது மிக முக்கியமான பிரச்சனை என்னண்டா, இந்த போர்க்குற்றங்கள் சார்ந்த விசாரணை சம்பந்தமாக இப்பொழுது நாங்கள் பார்க்கிற இந்த லான்ஸ் கார்பரல் சோமரட்ன ராஜபக்ஷ கிருஷாந்தி கொலை வழக்கு, இதெல்லாம் ஒரு 1000 லட்சக்கணக்கான குற்றங்கள் நடந்ததுண்டா முற்றுமுழுதாக நீதிமன்ற செயல்முறை முடிந்த ஒரு சில குற்றங்கள் தான் இருக்கிறது. நான் அதுக்கு என்ன ஒரு உதாரணம், மிருசுவிலில் கிட்டத்தட்ட, மிருசுவில் என்று யாழ்ப்பாணத்தில் ஒரு கிராமம் உள்ளது, அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆமி சுனில் ரட்நாயக்க என்ற ஒரு அவர் கிட்டத்தட்ட 8 பேரை கொலை செய்திருந்தார். அதில் 3 சிறுவர்கள் உட்பட. அவரை இலங்கையில் 3 நீதிமன்றங்கள் தண்டித்தது. முதலாவது ட்ரையல் அட் பார் தண்டித்தது, இரண்டாவது மேன்முறையீட்டு நீதிமன்றம் தண்டித்தது. அதற்கு மேலே அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேன்முறையீடு செய்யும் போது 5 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட குழு அந்த பெஞ்ச் என்ன செய்தார்கள் என்றால், அந்த மேன்முறையீட்டை தட்டிவிட்டார்கள், இல்லை செய்ய முடியாது என்று. கோர்ட் மார்ஷல் இலங்கையினுடைய நீதிமன்றத்திலேயே இது நடைபெற்றது. உச்ச நீதிமன்றத்தில் இறுதியாக அவ்வாறு நடைபெற்ற பின்னும் இந்த குறிப்பிட்ட அவருக்கு இலங்கையில் மரண தண்டனை இல்லை, ஆகவே ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு தூக்கு தண்டனை வழங்கப்படுவதில்லை, ஆனால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கோட்டாபய ராஜபக்ஷ இதற்கு முதல் இருந்த ஜனாதிபதி வந்த போது அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார். அந்த பொது மன்னிப்புக்கு எதிராக நாங்கள் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் இவ்வளவு நேரம் சொன்னது ஃபேக்ட்ஸ். இலங்கையிலே
இவ்வாறு போர்க்குற்றங்கள் புரிந்தவர்கள் பொறுப்பு கூற வைத்த போதும் அதிகம் இருக்கிற 1000 ஒருவருக்கு தான் அவ்வாறு நடக்கிறது. 1000 ஒருவர் கூட இல்லை, அதை விட அவ்வாறு நடந்த போடும் கூடி இலங்கை அரசாங்கம் அவர்களை மன்னித்து தான் விட்டிருக்கிறது. இலங்கையில் 1 இல்லை 3 நீதிமன்றங்கள் அவரை குற்றவாளி என்று சொன்ன பிறகு உச்ச நீதிமன்றம் உட்பட அவரை கீழமை நீதிமன்றத்தில் இருந்து மேலவை வரைக்கும் இருக்கிறது. ஆனால் அவர் செய்த குற்றம் 8 பேரை கொன்று புதைத்திருந்தார், 3 குழந்தைகள் உட்பட. இதுதான் இலங்கையில் உள்ள பொறுப்பு கூறல் நிலைமை, மனித உரிமை நிலைமை இவ்வாறு தான் இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம். என்னென்றா, எங்களுக்கு உள்ளக கட்டமைப்புல நம்பிக்கை இல்லை. சர்வதேசத்துல இந்த ஒரு சர்வதேச தலையீடுடன் இந்த விசாரணைகள் நடந்து முடிக்க வேண்டும். ஆனா எனக்கு இதுல தான் சார் எனக்கு ரொம்ப ஒரு கன்சர்ன்டான ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உங்களுடைய அரசாங்கமே முழுமையாக இதற்கு ஒத்துழைப்பு நல்கலை, அல்லது முழுமையான ஒரு எக்ஸ்கவேஷன் செய்யலை, அல்லது ஒரு அரைகுறையாக பாதியில் விட்ட ஒரு துயரமான போக்கு இருக்கும் பொழுது ஒரு சர்வதேச இன்டர்வென்ஷன் மாத்திரம் எப்படி இதை துரிதப்படுத்திடும்னு நினைக்கிறீங்க? வில் தட் மேக் எனி டிஃப்ரென்ஸ்? இப்போ நார்வே வந்தாலோ, சுவிட்சர்லாந்து குழு வந்தாலோ, ஆம்ஸ்டர்டாம்லேருந்து யாரும் வந்தாலோ, இல்லை இந்தியாவிலிருந்து வந்தாலோ, எங்கிருந்து யுனெஸ்கோவிலேருந்து இது யுஎன்ஓவிலிருந்து வந்தாலோ என்ன பெரிதாக மாறிடும் சார்? இப்போ இலங்கை அரசனுடைய ஈடுபாட்டை தாண்டி ஒரு சர்வதேச குழுவால் என்ன செய்துவிட முடியும்? இது இவ்வளோ ஒரு மிகப்பெரிய 2009 2008 போர்க்குற்றங்களையே ஒரு பாராமுகமாக கடந்துவிட்ட ஒரு உலக அவலச்சூழல் இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் நான் அந்த வலி குறைவுன்னு சொல்லலை, ஆனால் அந்த எண்ணிக்கை அந்த வீரியம் குறைவாக இருக்கும் பொழுதே என்ன ஒரு பெரிய இன்டர்வென்ஷன் இதை மாற்றிவிட முடியும்? ஆட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அகெயின்ஸ்டா இல்லையான்னு கேட்குறேன். நிச்சயமாக இது சவாலற்ற இலகுவான விடயமா? நிச்சயமாக இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்தது, உங்களுடைய விமர்சனம் கூடி நியாயமானதுதான். ஆனால் அடிப்படையில் ஒரு சர்வதேச ஒரு வெளிப்பால் பட்ட ஒரு தலையீட்டை நாங்கள் நாடுவதற்குரிய காரணம், அல்லாட்டி அவர்களுடைய மேற்பார்வை இருக்கணும் நினைப்பதற்கு காரணம் என்னென்றால், உள்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு உள்நாட்டு செயல்முறைகள் மூலம் தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அற்று போய்விட்டது. உதாரணமாக போர்க்குற்றங்கள் பார்க்கிறோம், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், இனவழிப்பு போன்ற விடயங்களை பற்றி கதை கேட்க ஆன்டி பர்சனல் பாம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே என்னென்னலாம் இருக்கோ எல்லா விதமான போர்க்குற்றமும் நடந்திருக்கு. அவ்வாறு நாங்கள் பார்க்க எங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடயம் தெரிகிறது. என்னென்றால், இலங்கையில இந்த இவ்வாறான ஒரு கம்ப்ளீட்லி இண்டிபெண்டான ஒரு விசாரணை நடந்து முடியுமா என்றால் இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக நிறைய அரசியல் தலையீடுகள் இருக்க போகிறது. அடுத்தது, இலங்கைக்கு ஒரு பொறுப்பு கூறலுக்குரிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். ஐநாவில் 2012 தொடக்கம் ஈவன் இந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் கூட ஒரு ரெசல்யூஷன் வரப்போகிறது. இதற்கு தொடர்பான சர்வதேச உதாரணத்துக்கு சர்வதேச ரீதியாக ஒன்றும் நடக்கவில்லை என்றும் இல்லை. UK இலங்கையில் உள்ள இராணுவ தளபதிகளுக்கும் விடுதலை புலிகளை சேர்ந்த கருணா என்ற அவருக்கும் பயண தடை விதித்திருந்தார்கள். அதற்கு முன் கனடா விதித்திருந்தார்கள். அதற்கு முன் அமெரிக்கா கூடி விதித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ரொஜெக்ட் என்ற அந்த ஐநா OHCHR நடைபெறுகிற அந்த ஆதாரம் திரட்டும் செயல்முறையில நடந்த போர்க்குற்றங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. சர்வதேச யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன், சர்வதேச நியாயாதிக்கத்தை பயன்படுத்த இதுவும் வரும் என்று நான் மீண்டும் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு இலட்சியமான ஒரு நீதி பொறிமுறை எங்கே இருக்கணும் என்றால், ஒரு எந்த பக்கச்சார்பும் இல்லாமல் இலங்கை அரசாங்கமே தங்களுடைய இராணுவ வீரர்களை குற்றம் செய்திருந்தாலும் அவர்களை பொறுப்பு கூற வைக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு நிச்சயமாக இந்த 16 வருடத்திலேயும் நிதர்சனமாக ஒரு விடயம் தெரிகிறது, இந்த அரசாங்கம் உட்பட அந்த பொறுப்பு கூறல் நடைபெறப் போவதில்லை. அதுதான் நாங்கள் சொல்கிறோம் என்றால், எங்களுக்கு உள்ளக செயல்முறையில் முற்றுமுழுதாக நம்பிக்கை இல்லை. நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி போகிறோம். இந்த சர்வதேச நியாயம் என்றது எப்படி இருக்க போகிறது? இப்ப இங்கே ஒரு சில அரசியல்வாதிகள் சொல்வது, நாங்கள் மின்சார கதையில் ராஜபக்சக்களை ஏற்றுவோம் என்று, ICC போய் அது செய்ய முடியுமாண்டா அதுல கூட நிறைய நடைமுறை சிக்கல்கள் உள்ளது. உதாரணத்துக்கு, இலங்கை ரோம் சட்டத்தில் கையெழுத்திடாத ஒரு நாடு. ரோம் ஸ்டாட்யூட்டில் கையெழுத்திட்டால் மட்டும்தான் நாங்கள் ICCக்கு ஒரு அங்கத்தினராக இருப்போம். ஆனால்
அவ்வாறு இல்லாத போது வேறு எவ்வாறு இந்த ஐசிசி அதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருப்பதற்கு ஏதாவது வைத்திருப்பது முக்கியமாக காணப்படுகிறது. அதில் முதல் படியாகத்தான் நாங்கள் ஐநாவிலே மனித உரிமை பேரவையிலே இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்படுகிற தீர்மானங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது நீங்க சொன்ன இந்த சர்வதேச நாடுகள், புலம்பெயர் தமிழர்கள், வெளியூர் தமிழர்கள், இவங்கள்ட்ட இந்த விவகாரத்துக்கு எந்த வகையான தாக்கம் ஏற்படுத்தியிருக்கிறது, எந்த வகையான ஆதரவு கிட்டி இருக்கிறது சார் இது வரைக்கும்? நிச்சயமாக புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறவர்களை அவர்களுடைய ஆதரவை நாங்கள் குறைத்து மதிப்பிட இயலாது. ஆனா இதுல நான் இன்னொரு விடயம் என்னன்னு, புலம்பெயர் நாடுகள் என்ற அனைவரையுமே ஒரு ஹோமோஜினஸ் என்டிட்டி என்ன எல்லாருமே இப்படித்தான் இருப்பார்கள் என்று ஒரு பொதுமைப்படுத்தும் வழக்கம் உள்ளது. இலங்கை அரசாங்கமோ பேரினவாத அரசோ அல்லாட்டி சிங்கள மக்களோ என்ன செய்வார்கள் என்றால், இவர்கள் எல்லாம் இன்று வரை விடுதலை புலிகளை உயிர்ப்புடன் வைத்திருக்க முயற்சிப்பவர்கள் என்று மட்டும் வரைவிலக்கணப்படுத்திவிட்டு விட்டு விடுவார்கள். இலங்கையில் உள்ளவர்கள் வேறு மாதிரி பார்ப்பார்கள். ஆனால் உண்மையாகவே இன்று வரை இலங்கையை ஒரு அழுத்தத்தில் வைத்திருக்க முடிகிறது என்றால் புலம்பெயர் நாடுகளில் உள்ள நிறைய லோபி குரூப்ஸ், உதாரணத்துக்கு யூகேயில் 4 லட்சமான ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். கனடாவில் கிட்டடியில் அந்த ஒரு நினைவு மெமோரியல் ஒன்றை கட்டியிருந்தார்கள். அவர்களுடைய பங்கு அளப்பெரியது. உதாரணத்துக்கு லாஷப்பில் எல்லாம் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்ப யூகே அந்த பயணத்தடையை கொண்டு வருவதற்கு சரி, கனடாவில் அந்த பயணத்தடை கொண்டு வருவதற்கு கூட உள்ளூரில் இருந்து அங்க போய் லொபி பண்ற இங்க இருக்கிற சட்டத்தரணிகள் அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற எங்களுடைய உறவுகளையும் அவர்களுடைய பங்களிப்பையும் மறுக்க முடியாது. ஆமா, நான் ஒரு முறை இந்த ஈஸ்ட் ஹேரோவிலலாம் இந்த சப்போர்ட் அபரிதமாக இருந்ததை நான் கண்கூடா பார்த்திருக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து. அது மட்டும் இல்லாமல் ஈவன் எங்களுடைய புலம்பெயர் நாடுகள் மட்டுமில்லை, இந்தியாவில் இருந்து கூட தொடர்ந்து எங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என தமிழ்நாட்டில் இருந்து. நான் என்னுடைய கருத்து என்னென்றால், யாரெல்லாம் எங்களுடன் ஒரு ஸ்பிரிட்டில் சப்போர்ட் பண்ண ஆதரவு தெரிவிக்க வருகிறார்களோ நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து இங்கே ஒரு தற்பொழுது ஒரு விடயம் இருக்கிறது என்றால், இப்ப சிங்கள மக்களும் சரி இல்லாட்டி அரசாங்கமும் சரி புலம்பெயர் நாடுகள் என்றாலே இல்லாட்டி புலம்பெயர் தமிழர் என்றாலே அவர்கள் மிகவும் ஒரு எக்ஸ்ட்ரீமானவர்கள் என்று அவர்களை அடையாளப்படுத்த முயற்சிக்கிறார்கள். மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு என்னென்று சொல்றது, அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாது என்று அவர்களுக்கு வருது. நிச்சயமாக நான் சொல்வது என்னென்றால், இங்கே அவர்கள் இருக்க முடிந்தது என்றால் அவர்கள் இருந்திருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய உயிருக்காகவோ குடும்பங்களுக்காகவோ தான் வேறு நாடுகளுக்கு போனார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து இந்த செயல்முறைகளுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவையும் உள்ளது. புரிகிறது சார். தமிழ்நாட்டில் இருந்து எந்த மாதிரியான ஆதரவுகளோ அல்லது இந்த குரல்களுக்கு செவிமடுத்தலோ நடந்திருக்கு சார்? ஏன்னா தொடர்ச்சியாக இங்கே சில பெரியார் இயக்கங்களாகட்டும், பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி, சீமான் போன்றவர்களாகட்டும் ஈழத்தமிழர்களுக்காக, ஈழத்தமிழர்களுடைய விடுதலைக்காக, அவருடைய மறுவாழ்வுக்காக குரல் கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த விவகாரம் தமிழக அரசியல்வாதிகளிடையே சென்று சேர்ந்திருக்கிறதா? முதலில் அப்படி சென்று சேர்ந்திருந்தால் எந்த மாதிரியான ஆதரவு இதுக்காரம் கிட்டி இருக்கிறது சார்? நாங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு சென்று சேர்ந்திருக்கிறதா? இல்லை. இன்னும் நிறைய விடயங்கள் நடக்க முடியும். இன்று வரை கூட நிறைய ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டில் பல முகாம்களில் இன்று வரை கூட அங்கலுற்று இருக்கிறார்கள். அவர்களுடன் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கூட வேலை செய்கிறது. கடந்த 2 மாதங்களுக்கு கடந்த மாதம் கூட ஒருவர் அங்கிருந்து இலங்கைக்கு மீண்டும் வரும்போது கைது செய்யப்பட்ட நிலைமைகள் எல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம் அதிகாரிகளால். ஆனால் தற்பொழுது இங்கே ஒரு டிபேட் உள்ளது. என்ன, நாம் தமிழர் கட்சியினர் செய்வது போதுமா இல்லையா, அல்லது அரசியல்வாதிகள் இது அரசியல் மயப்படுத்தி மட்டும் கதைக்கிறார்களா, தமிழ் சினிமாவில் இதை பிரதிபலிக்க போது ஒரு சரியாக போய் சேர்கிறதா என்று நிறைய விவாதங்கள் உள்ளது. என்னை பொறுத்தவரை இப்பொழுது தமிழ்நாட்டில் இருந்து வரும் குரலால் தான் அனைத்துமே மாறப்போகிறது என்றால் இல்லை. ஆனால் அங்கிருந்து தொடர்ந்தும் ஆதரவுகள் தொடர்ந்தும் தரும் போது அது ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கும். இன்னும் 4 பேருக்கு போய் சேர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே இப்ப நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் மட்டும்தான் கதைக்க முடியும் என்று இருந்திருக்க முடியாது. நான் சென்ற மார்ச் மாதம்
ஜெனீவாவுக்கு போகும்போது ஒரு தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஒரு அண்ணாவராளை சந்தித்தறிந்தேன். அவர் கூட இலங்கையை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஏர்போர்ட்டை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருடைய ஆர்கனைசேஷன் செய்திருந்தாங்க. அடுத்தது இலங்கையை பற்றி இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் செய்திருந்தார்கள், அதாவது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை பற்றி. ஆகவே அந்த ஆதரவுகள் இப்ப ஆறு சரி பிள்ளை இவர் கதைக்கியலுமா இல்லையாண்ட அரசியல் ஏனென்றால் நாங்கள் விரும்பாமல் ஒரு நாளுமே அவர்களுக்கு இப்ப தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் வாக்களிக்க போவதில்லை. ஆனால் அவர்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருந்தால் நாங்கள் அதை வேண்டாம் என்று தட்டி கழிக்க போவதும் இல்லை. இப்படி இருக்க அங்க இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்களுடைய குரல்கள் எப்படி இருக்கின்றன? இது ஒரு உலகத்தமிழர் பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லுறீங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். உலகத்தமிழர்கள்ட்டேருந்து நிறைய ஆதரவு வருது. தமிழ்நாடாகட்டும், யூகே, ஃப்ரான்ஸ், கனடா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, எல்லா சைட்லேருந்தும் இந்த சப்போர்ட்ஸ், இந்த வாய்ஸஸ் ஆஃப் கன்சர்ன் வருவது வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள், இப்போ நாங்கள் சில பேர்கள் கேள்விப்படுவோம் இல்லையா, சுமந்திரன்ற பேர் கேள்விப்படுவோம், இன்னும் கொஞ்சம் பேர் கேள்விப்படுவோம். இப்படி இருக்கும் பொழுது தொண்டமான் பேர் கேள்விப்படுவோம். இவர்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குது சார் இந்த விஷயத்தில்? நீங்கள் இந்தியாவை நோக்கி அவர்களுடைய அப்ரோச்சை கேட்குறீங்களா இல்லாட்டி? இல்லை, இந்த விவகாரத்தில் இந்தியாவை நோக்கியான அப்ரோச் எங்களுக்கு புரியும், அந்த செய்திகள் வந்துடும். ஆனால் இந்த செம்மணி விவகாரத்தில் இவர்களுடைய குரல்கள் எப்படி இருக்கின்றன கேட்குறேன், அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள். நிச்சயமாக ஒரு விடயம் சொல்லணும். எங்களுடைய பலமையாக எந்த இடத்தில் இருக்கும் அரசியல் போன்றும் சரி, சித்தாந்தங்களிலேயும் ஐடியாலஜிஸ்லையும் வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு பல்வேறு கட்சியினருக்கு. எவ்வாறு அதாவது தமிழ் தேசியம் என்றால் என்ன, 2009 தாண்டி 16 வருடங்கள் ஆன பிறகு நாங்கள் எவ்வகையான அரசியல் நகர்வை நோக்கி போக வேண்டும், அரசியலமைப்பில் வர வேண்டிய தீர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய மாற்று கருத்துக்கள் உள்ளது. ஆனால் நான் பார்க்கும் ஒரு உற்சாகப்படுத்தும் விடயம் என்னென்றா, இந்த செம்மணி நோக்கி அனைத்து அரசியல் தலைவர்களுமே, அதாவது தமிழர்களை பாரம்பரியமாக பிரதிபலிக்கும் தமிழ் தேசிய கட்சிகளில் இருந்து போகும் அரசியல் தலைவர்கள் எல்லோருமே இந்த செம்மணி பற்றி ஒரே குரலில் நின்றுதான் சொல்லுகிறார்கள். அதாவது பொறுப்பு கூறலை தவிர்க்க முடியாது, கட்டாயம் இதற்கு பொறுப்பு கூறல் செய்ய வேண்டும், சர்வதேச அழுத்தம் செய்ய வேண்டும். அவர்கள் நிறைய ராஜதந்திரிகளுடன் எல்லாம் வேலை செய்து கொண்டுதான் ஜனாதிபதிக்கு தேவை என்றால் கடிதம் அனுப்புகிறார்கள், உள்நாட்டில் போராட்டம் செய்கிறார்கள். இங்கே வரும் ராஜதந்திரிகளோடு அவர்கள் ராஜரீக ஆலோசனைகள் ஈடுபடுகிறார்கள். எஸ், அது பைலேட்டரலாகவும் சரி, சர்வதேச ரீதியிலாகவும் சரி தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நான் முற்றுமுழுதாக வரவேற்கிறேன். ஆனால் நான் இன்னுமொரு விடயம் சொல்றேன். இந்த செம்மணி தொடர்பாக நாங்கள் அரசியல் தலைமைகளை மட்டும் நம்பி இருந்து நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அவர்கள் செய்வது முக்கியம், அவர்கள் செய்கிறார்கள் தான். ஆனால் அவர்கள் செய்வது மட்டும் போதாது, நாங்களும் மக்கள் இயக்கமாகவும் இது நடக்கணும்னு சொல்றீங்க. நிச்சயமாக மக்கள் இயக்கமாகவும் நடந்தால் மட்டும்தான் இது அனைத்து தளங்களையும் போய் சேரும். ஏனென்றால் அரசியல்வாதிகளும் அவர்களுக்கும் 24 மணித்தியாலம் தான் இருக்கிறது. அவர்களும் தங்களுடைய கட்டுப்பாடுகளுக்குள் தான் செய்ய முடியும். சில நேரம் எங்களுடைய சமூகத்தில் எனக்கு இருக்கிற விமர்சனம் என்றால், நாங்கள் எங்களுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் என்று சொல்ற வாழ்வாசாவா பிரச்சனைகளை எல்லாம் அவர்களிடம் போட்டுவிட்டு நாங்கள் குறை கூறுவது மட்டும் ஒரு பொறுப்புடன் செய்யும் செயல். அதை நாங்களும் செய்ய வேண்டும் என்றதுதான் நினைக்கிறேன். புரியுது சார். எனக்கு இந்த ஒரு விஷயத்துல வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் புலம்பெயர் மக்களுக்கும் ஏதாவது நீங்கள் சொல்ல விழைகிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன சொல்ல விழைகிறீர்கள் சார்? வாட் வுட் யூ லைக் டு டெல் டு யுவர் பீப்புள்? நிச்சயமாக 16 வருடங்கள் தாண்டி இந்த செம்மணி எங்களுக்கு தற்பொழுது, நான் கிட்டடியில் ஒருவரோட கதையும் போது மிகவும் உருக்கமாக அவர் கூறியிருந்தார். நாங்கள் உங்களிடம் எதிர்பார்த்தோம், நீங்கள் எங்களுக்கான ஒரு நியாயத்தை பெற்று தருவீர்கள் என்று. நீங்கள் பெற்றுத்தரவில்லை. நாங்கள் இப்பொழுது எலும்புக்கூடாக வெளியில் வந்து எங்களுடைய நியாயங்களை கேட்கிறோம் என்று. அந்த நிலைமையில் தான் தற்பொழுது பொறுப்பு கூறல் இருக்கிறது. நான் ஒருவரையும் இங்கே சாட வரவில்லை, ஒருவரும் செய்தது காணாது என்று கூறக்கூடி நான் வரவில்லை. விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ நாங்கள் எங்களுடைய பழசை மாற்ற முடியாது. ஆனால் நிச்சயமாக எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு தந்திரோபாயமாக நகர்வுகளை மேற்கொள்ள முடியும். முதலாவது நான் கேட்பது என்னென்றால், இந்த செம்மணிக்குரிய பொறுப்பு கூறல் என்பது அனைத்து தளங்களிலும் அது எதிரொலிக்க வேண்டும். அது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, என்னை மாதிரி வழக்கறிஞர்களோ சட்டத்தரணிகள் மட்டும் செய்ய வேண்டியதல்ல, சிவில் சமூகம் மட்டும் செய்ய வேண்டியதல்ல. சமூக வலைத்தளத்தில் உள்ள ஒவ்வொரு பாவனையாளர்கள் கூடி பொறுப்புணர்வுடன் செயல்பட்டால் முடியும். ஒருவருக்கு அதை தெரியாமல் இருக்கிறது என்றால் அதை தெரியப்படுத்துவது எங்களுடைய கடமையாக உள்ளது. இரண்டாவது, நாங்கள்
யாரையெல்லாம் வாக்களித்து அனுப்பினோமோ அவர்களை பொறுப்பு கூட பண்ண வேண்டும். நீங்கள் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று அவர்களுடன் நிச்சயமாக இது சார்ந்த கேள்விகள் கேட்கணும். தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த பேசு பொருளாக இருக்க மட்டும் கதைத்து விட்டு போகக்கூடாது. தொடர்ந்து எவ்வகையான முறைகளில் இதை வெளியில் கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு நான் கடந்த வாரம் ஒரு குறும் திரைப்படம் பார்த்திருந்தேன். செம்மணி 96 ஒரு ஈழத்தில் இருக்கிற ஒரு சினிமா கலைஞர் உருவாக்கியிருந்தார். ஒரு 5 நிமிட படம் தான். ஆனால் அந்த காணாமல் ஆக்கப்பட்டோருடைய ஒரு அரை தசாப்த வலியை மிகவும் ஒரு 5 நிமிடங்களில் தத்ரூபாயமாக செம்மணி 96 என்ற ஒரு படம், செம்மணி 96 என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே எவ்வகையில் எல்லாம் முடியுமோ நாங்கள் இந்த செம்மணி என்ற இந்த ஒரு புள்ளியில் நின்று நாங்கள் உலகத்துக்கு முன்னம் சொல்லணும், இது சரியான ஏற்புடைய விடயமில்லை. 16 வருடங்கள் கடந்து விட்டது, எங்களுக்கு பொருளாதாரம் தான் முக்கியம் என்று. நான் பொருளாதாரம் தேவையில்லை என்று சொல்லல, ஆனால் இது தட்டி கழித்து போக முடியாது. நாங்கள் தொடர்ந்தும் எங்களுக்காக இறந்தவர்களுக்காக, ஏன்னா தங்களுக்கு குரல் இல்லாமல் இருந்தவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நீங்களும் இந்த போராட்டத்தில் எங்களுடன் இணைவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி சார். பொதுவாகவே குழந்தைகள் இருக்கக்கூடிய படங்கள் மனதை உழுக்க செய்ய வல்லவை. வியட்நாம் வாரில் அந்த நப்பாம் வெடிக்கும் பொழுது ஓடி வந்த குழந்தைகளுடைய புகைப்படம் வரலாற்றின் போக்கை மாற்றியது. அதற்போல் ஒரு பசி பட்னியால் ஒரு குழந்தை வாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வல்லூறு காத்திருக்கும் புகைப்படம் உலகத்தில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈழப்போர் நிகழ்ந்த காலத்தில் இந்த அளவு சோஷியல் மீடியா இருந்திருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்திருக்க முடியும், அல்லது நிறைய இழப்புகளை தவிர்த்திருக்க முடியும் என்பதை நான் திடமாக நம்புகிறேன். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அந்த துயர் மிகுந்த அந்த படங்கள், அந்த நீலக்கலர் புத்தக பையாகட்டும், அந்த உடைந்த பொம்மைகளாகட்டும், எலும்புக்கூட்டு படங்கள் ஏற்படுத்தும் அச்சுறுத்தல் ஒரு கஷ்டத்தை விட அந்த புத்தக பை ஏற்படுத்தும் அதிர்வு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது. ஆனால் அது வரலாற்றின் போக்கை நிச்சயமாக இலங்கைக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மாற்றும் என்று திடமாக நம்புகிறோம். உங்களுக்கான நீதி விரைவாக கிடைக்க தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு இந்த விஷயத்தை உலகறிய செய்வதற்கு உதவிய உங்களுக்கு மிக்க நன்றி சார். இந்த சந்தர்ப்பத்தை தந்தவங்களுக்கு நிச்சயமாக நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி சார். நன்றி.